சுவாமியே சரணம் ஐயப்பா. மகிழ்ச்சியுடன் புஷ்பாஞ்சலி சினிமாஸ் தரும் கல்லும் முள்ளும் என்ற அற்புதமான திரைக்காவியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இந்த திரைப்படம் சபரிமலை சுவாமி ஐயப்பனின் பெருமை, அவரது வாழ்வில் நடந்த தியானங்களும், பக்தர்களுக்காக அவர் அருளிய உன்னத அனுபவங்களையும் புதிதாய் சொல்லும் ஓர் ஆன்மீக நிகழ்கால கதை. இந்த திரைப்படம் 3 மொழிகளில் நேரடியாக தமிழ், மலையாளம், தெலுங்குவில் வித்தியாசமான கதை அம்சங்களுடன் தயாராகிறது. இது சுவாமி ஐயப்பனை வணங்கும் குருசாமிமார்களுக்கும், சாமிமார்களுக்கும், ஐயப்பன் பக்தர்களுக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையும். நம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத் துன்பங்களில், அவ்வப்போது நம்மை சந்திக்கும் சோதனைகளிலும், ஆபத்து நேரங்களில் கூட நேர்மையாக நடந்து கொள்ளும் பக்தர்களின் மீது ஐயப்பன் அருள் பொழிகிறது. மலை போல் வரும் துன்பம் ஐயப்பனின் கருணையால் பனி போல கரைகிறது. இப்படம் பொதுமக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் நீதியும், நேர்மையும், உண்மையான பக்தியையும் நோக்கி சென்று ஐயப்பன் எப்படி யார் மூலம் உதவுகிறார் என்பதை ஒரு வாழ்வோடு இருக்கும் கதை வடிவில் காட்டுகிறது. இந்த படம் முழுக்க மண்டல விரதம், குருசாமிகள் நடத்தும் பூஜைகள், அன்னதானத்தின் பெருமை, சபரிமலையில் ஐயப்பன் நடந்து சென்ற பாதை, காட்டுப்பகுதியில் நடக்கும் பக்தி வழிபாடுகள் எல்லாவற்றையும் நேரடியாக படமாக்கி மக்களை ஆன்மீக ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறது. அனைத்து குருசாமிகளையும், உண்மையான பூஜை முறைகளையும் உண்மையாக படம் பிடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களும் இந்த படத்தில் நடிக்கவும் உள்ளனர். இந்த படம் சபரிமலை தந்திரிகளின் அனுமதி மற்றும் ஆசிர்வாதத்துடன் பந்தல் அரண்மனையில் தொடக்க விழா நடத்த ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வது ஒரு பெரிய பாக்கியம். இந்த காவியத்தை 30 ஆண்டுகள் சினிமா அனுபவம் கொண்ட ஸ்ரீனிவாச கதிர் இயக்க உள்ளார். இதில் பிரபல முன்னணி நடிகர்கள், மலையாளம் மற்றும் தெலுங்கில் உள்ள முன்னணி கலைஞர்கள் இணைந்து நடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதை மேலும் பெருமைப்படுத்தும் வகையில் புகழ்பெற்ற அனைத்து மொழி பிரபல பின்னணி பாடகர்கள் அனைவரும் ஒரு பாடல் காட்சிக்காக இணைந்து பாடிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சபரிமலை முன்னாள் மேல் சாந்திகள், பிரம்மஸ்ரீ திருமேனிகள் அனைவரும் படத்தின் இறுதி பிரம்மாண்ட காட்சிகளில் நேரடியாக பங்கேற்று ஐயப்ப பக்தியின் சிகரத்தை அரங்கில் கொண்டு சேர்க்கிறார்கள். இப்படத்தின் கதை முழுவதும் சபரிமலை முதன்மை தந்திரி பிரம்மஸ்ரீ கண்டனரு ராஜுவரிடம் வழங்கப்பட்டு அவரது ஒப்புதலோடு அருமையாக உருவாக்கப்படுகிறது. இதன் படப்பிடிப்பு 50 நாட்கள் தொடர்ந்து சபரிமலை, தேனி, கம்பம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட இயற்கை அழகு நிறைந்த பகுதிகளில் நடக்க உள்ளது. இதை மண்டல மகர காலங்களில் மகிழ்வுடன் பக்தர்களுக்கு காணிக்கையாக தர விரும்புகிறோம். இந்த அதிசயமான ஆன்மீக காவியத்தை உருவாக்க அனைவரின் ஆதரவும் மிகவும் அவசியம். இது ஓர் ஆன்மீக பணியாகவும், ஐயப்பனை சார்ந்த பெரும் திருப்பணியாகவும் அனைவரையும் புண்ணியத்தில் ஈர்க்கும். உங்கள் ஆதரவு, உங்கள் ஒற்றுமை இந்த படத்தின் மூலம் ஐயப்பன் அருள் பூரணமாக அனைவரும் அனுபவிக்க மூலமாகும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய தலைமுறைக்கு ஐயப்பன் தரிசனம், பக்தி, உண்மை வாழ்க்கை பாடங்களை கொடுத்து மகிழ்வூட்டும் திரைப்படம் எடுக்கப்படுகிறது. இதற்கு உங்கள் முழு ஆதரவு, உறுதியான பங்களிப்பு எங்களுக்கு தேவை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் கல்லும் முள்ளும் திரைப்படத்தை பூமியில் பக்தி எனும் பொக்கிஷமாக்குவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.